ஹலோ காய்ஸ், வெல்கம் டு another நியூ கேம் ப்ளே வீடியோ. இப்போயும் நம்ம பிளாக் ஃப்ரூட் தான் விளாட போகிறோம். ஏன்னா போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஃப்ரோசன் வில்லேஜ் போகிறத ஒரு தனி வீடியோ போடுறேன்னு சொன்னேன். அந்த வீடியோ தான் இது. நம்ம ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போகிறோம். வாங்க கேமுக்குள்ளே போகலாம். இப்போ உங்களுக்கு கேள்வி வரும், ஏன் ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போகிறோன்னு டெசர்ட்டுக்கு போகிறாங்க? ஏன்னா அந்த டெசர்ட் போகிறதுக்கு எனக்கு மனசே வரல. ஏன்னா அந்த டெசர்ட் ஆஃபீஸர்லாம் ஈஸியாக அடிச்சிட்டோம். ஆனால் அங்கே போய் கஷ்டப்பட்டோன்னா என்ன பண்ணுறது? அதனால் ஒரு வாட்டி இந்த டெசர்ட் ஆஃபீஸர்லாம் அடிச்சுட்டு போயிடலாம். அவரை போன வீடியோ யார் பார்க்கலையோ பாருங்கள். ஏன்னா அந்த வீடியோ இதோட நல்லா ஃபன்னாகவே இருக்கும். அதை போய் பார்த்துக்கோங்க. ஆனால் போன வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த வாட்டி வீடியோவில் நான் பண்ணலை. ஏன்னா போன வீடியோவில் நான் ஃப்ரெண்டெல்லாம் கூப்பிட்றேன்னு சொன்னேன். ஆனால் அவனுக்கு கால் பண்ணல. ஏன்னா அவனோட நான் லெவலுக்கு அது கம்மி தான் இருந்தாலும் நான் அவனுக்கு கால் பண்ண மறந்துட்டேன். அதனால் இந்த வீடியோவில் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக அடிக்கிறேன். இந்த பிளேடு ஃப்ரூட்டு செம்ம ஃப்ரூட்டுக்கு நான் எல்லா வீடியோவும் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஃப்ரூட்டு செம்ம ஃப்ரூட்டு. ஏன்னா இந்த பிளேடு வச்சு அடிக்கிறேன்னா கொஞ்சம் சவுண்டை பார்த்துக்கிறேன். பிளேடு ஃப்ரூட்டை அடிச்சு அடிக்கிறேன்னா அந்த சாக்கட்டக்குன்னு லெவலில் போகுது. இப்போ சாஸ் அட்டு தான் டொமேல் விட அந்த லெவல் குறையுது. போன வீடியோவில் யூஸ் பண்ண ட்ரிக் மாதிரி தான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா எல்லாரையும் அடிச்சிட்டோன்னா நம்மளை துரத்துவாங்க. ஈஸியாக நம்ம வச்சு 4 பேரும் ஈஸியாக முடிச்சிடலாம். வாங்க, ஏன்டா லூஸ் மாதிரி பண்ணுறாங்க போட துரத்துறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி தான் சொன்னேன் இந்த ட்ரிக். இப்போ எல்லோரும் அடித்து நவுத்திக்கிட்டு போகிறது தான் நம்மளோட வேலை. அடித்து நவுத்து இல்லை 4 பேர் அடிச்சுட்டு வந்தோம். நான் 3 பேர் தான் வராங்க. பார்ப்போம், சுற்றி பார்த்தா அவனுக்கு தெரியும். ஒருத்தன் காலியாயிட்டான். இவனுக்கெல்லாம் ஷாஸ் எடுத்து தான் நல்லா இருக்கு. ஆனால் செம்ம ஃபினிஷர். இப்போ பிளேட் டின்னஸ் போட்டால் இப்படி ஹெல்த் டப்பட்டப்படமுன்னு குறையுது பாருங்க. இப்போ சாஸ் எடுத்து போட்டால் டொமேல் இது ஒருத்தவங்க செத்துறான், இன்னொருத்தவங்க செத்துறான். இப்போ 4 பேர் அடித்தேன், 3 பேர் தான் வந்தீங்க. இங்கே இந்த ஒருத்தருக்காம்பாரு பள்ளி மாதிரி அவனை போட்டு பிரிச்சிட்றா. டொமேல் சாஸ் எடுத்துருக்கான். இப்போ பாருங்கள், ரேசர் வந்துச்சு. ரேசர் சைக்கிளான் தம்பி இப்போல்லாம் ஒழியக்கூடாது. ஃபன்னை சொல்கிறேன் கேட்க மாட்டேன். இவனுக்கு கொஞ்சம் ஹெல்த்து குறைச்சி விட்ரு. பின்னாடி ஒருத்தன் தெரியும். நம்மளுக்கெல்லாம் அவனை பற்றி கவலை இல்லை. இவனையும் கொஞ்சம் அந்த மாதிரி கூப்பிட வேண்டியதான். தம்பி வாப்பா போடுங்க அடி. இப்போ துரத்தனோட இந்த மாதிரி தான் துரத்தனா ஈஸியாக அடிக்கலாம். சல்லு பிளேடை வச்சு அடிக்க வேண்டியதான். ஒருத்தனா இன்னும் கொஞ்சம் பேர் தான் டக்கு டக்குன்னு நடுறா. பிளேடை போட்டு அடி. பிளேடு ரேசர் சேர்க்கலாம். கொஞ்சம் பவர் தான். அப்புறம் அடி. இன்னும் கொஞ்சம் பேர் அடித்தோன்னா போதும். சுற்றுறான். அவ்வளோதான், லெவலில் போயிட்டு இப்போ நம்ம சாட்ஸ் எல்லாம் இது ஏற்றிட்டு நம்ம ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போகலாம். ஆமாம், செஸ்ட்டு எடுத்துக்கணும். ஏன்னா போன வீடியோ சொன்னேன் ஸ்பின் பண்ணணும்னு. அதனால் செஸ்ட்டு நான் எங்கே பார்த்தாலும் எடுத்துக்கணும். வாங்க, அப்புறம் யார் லைக் பண்ணலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அப்போ தான் நம்மளோட வீடியோ கொஞ்சம் நம்மளோட சேனலும் நல்லா வளரும். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அங்கே போன வீடியோ மாதிரி அந்த ஃப்ரீ போட்டு மட்டும் வாங்கிக்கூடாது. இந்த வாட்டி நான் அந்த 150 ரூபா போட்டு ஸ்லூப்பாச்சும் வாங்கிக்கிறேன். ஏன்னா அந்த ஃப்ரீ போட்டு மாதிரி எந்த போட்டும் ஸ்லோவாக போகுதுப்பா. அப்புறம் மேப்பை திறந்து பார்த்தா நம்மளை ஃப்ரோசன் வில்லேஜுக்கு தான் போக சொல்லுது. நம்ம அங்கேயே போகலாம். வாங்க, டேரக்ஷன் காமிக்கும். டேரக்ஷன்லாம் வேணாம், கட் பண்ணிட்டு போ. இது கொஞ்சம் நேரமாகும், இருந்தாலும் பரவாயில்ல, அப்படியே பேசிக்கிட்டே போவோம். டப்புன்னு போகலான்னு பார்த்தா இது என்ன இப்படி பண்ணுது? ஆனால் என்ன போன போட்டோட இந்த போட்டு ரொம்ப ஸ்பீடாகவே போகுது. அதோட கொஞ்சம் ஸ்பீடாகவே போகுது. அங்கே டக்குன்னு போயிடலாம். இந்த இதெல்லாம் நான் செஃப்லாம் அடிப்போம். அந்த இது அதெல்லாம் மறந்துட்டேன். இப்போ நான் டெசர்ட்டுக்கு போய் இப்போ ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். அதெல்லாம் மறந்தாச்சு. ஃபஸ்ட்டு நான் வரும்போது ஜங்கிளில் இருந்தேன். அப்போல்லாம் எனக்கெல்லாம் யாருன்னே தெரியாது. இப்படி மொட்டை இப்போல்லாம் எனக்கு வெள்ளாடவே தெரியாது. ஆனால் இப்போதைக்கு நான் 91 லெவல் வரைக்கும் வந்திருக்கேன்னா அது கொஞ்சம் எங்கள் ஃப்ரெண்டெல்லாம் ஹெல்ப் பண்ணதுனால தான். அதனால் அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக நான் கூப்பிட்றேன். அப்புறம் வாங்க போகலாம். டக்குன்னு இந்த போட்டில் கொஞ்சம் ஸ்பீடாகவே போகுது. அதனால் நோ ப்ராப்ளம், கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிடலாம். மிடில் டவுனு அதெல்லாம் நம்மளுக்கு அப்புறம் தான். இப்போதைக்கு நம்ம ஃப்ரோசன் வில்லேஜுக்கு போகணும். இந்த அழகு பாருங்கள் ஜங்கிள். ஆனால் என்ன ஒரு நல்ல ஒரு விஷயம், ஃப்ரோசன் வில்லேஜ்னு ஜங்கிள் கொஞ்சம் கிட்டக்க. அதனால் டக்குன்னு நம்ம ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்துட்டு போயிடலாம். அதுக்கு ஃப்ரீ போட்டே போதும். ஃப்ரோசன் வில்லேஜை காணும். அந்த ரீதி பாருங்க, ஃப்ரோசன் வில்லேஜ். அங்கே தான் நம்ம போகணும். அங்கே போய் நம்ம 100வது லெவலில் போனதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ முடிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 100வது லெவலில் போகணுன்னா டக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு போட்டு அடிக்கிற மாதிரி தான் அங்கேயும் அடிக்கணும். வாங்க, 91 லெவலில் இருக்கேன். அங்கேயும் போய் டெசர்ட்டில் அடிக்கிற மாதிரி தான், அந்த மாதிரியே அங்கே உள்ள ஸ்னோ பண்ணிகிட்டே அடிக்கணும். வாங்க, டக்குன்னு வந்தாச்சு, ஃப்ரோசன் வில்லேஜுக்கு வந்தாச்சு. டப்புன்னு ஏற வேண்டியதான். வாங்க, ஏற மாட்டான்டா.
இந்த ஓரமாக போய் வருவோம். இங்கே செஸ்ட் இருக்குது, ஆனால் செஸ்ட்டு இப்போதைக்கு எடுக்கணும். டக்கு டக்குன்னு நம்ம லெவல் ஏற்றி இந்த வீடியோ முடிக்கணும். இவனு இருக்காங்க பாருங்க, இவன் தான் ஸ்னோ பண்டிட். டக்குன்னு போய் அதே மாதிரி கொஸ்ட்டை அன்லாக் பண்ண வேண்டியதான். ஸ்னோ பண்டிட்டை கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டு 90 லெவலுக்கு மேலே நான் 91 இருக்கேன்ப்பா. என் ஃப்ரெண்டு ஜாயின் பண்ணியிருக்கான், ஆனால் அவனை பார்க்க நான் இப்போ விரும்பலை. அதனால அடுத்த வீடியோவில் நான் அப்புறமா காமிக்கிறேன். ஆனால் இப்போ லெவல் ஏற்றணும். போடுங்க. அதே மாதிரி தான் ட்ரிக் இங்கேயும். அவன் அடிக்கிறானா அப்புறம் அவன் துரத்த வைக்கணும். எல்லாரையும் போய் அடிப்போம் வாங்க. இவன் மட்டும் அடித்தா நான் என்ன பண்ணேன்? அப்புறம் அவனை அங்கே போய் இவன் அடிக்கணும். அப்புறம் சொல்லுன்னு அவனை போய் அங்கே அடிக்கணும். இப்படி எல்லாரையும் அடித்தோன்னா இப்போ என்னை துரத்துவாங்க பாருங்க. அப்போ துரத்துவாங்க துரத்துறாங்களா? இப்போ எல்லாரையும் வச்சு இந்த பிளேடை வச்சு சும்மா சரக்கு 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 சரக்குன்னு வெட்ட வேண்டியதான். துரத்தி துரத்தி வெட்ட வேண்டாம். அப்படி தான் வெட்டணும். துரத்தி துரத்தி வெட்டுற மாதிரி துரத்தி துரத்தி வெட்டினா அவங்க கெத்தாக இருக்கும் பாருங்க. என் கிட்டக்கே வர முடியல. அவனால இப்போ சாசெட்டு போட்டால் டோ அப்படி கெத்தாக இருக்கா. பிளேட் டான்ஸ் தான். வாய் பாய் செத்துருவாங்களா? ஒருத்தன் தான் இருக்கான். பரவாயில்ல, இந்த பிளேடை வச்சே நம்ம முடிச்சுப்போம். ஓகே, அடுத்த வீடியோவில் கன்ஃபார்ம் உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். இன்னும் யாரும் ஸ்பான் ஆகலை. கொஞ்சம் நேரம் அப்படி சுற்றணும்னா இருங்க. யாரோ ஸ்பாட் டீலர் இருக்கான். எப்பா பைப்புன்னு இருக்குது. எப்பாடி 1,00,000 கேட்குறான். நம்பிக்கிட்ட வெறும் 33,000 தான் இருக்குது. இந்த வீடியோவில் ஒரு 50,000 சேர்த்தணும். பாருங்கள், எல்லோரையும் இதே மாதிரி தான் அடித்து கொஞ்சம் ஹெல்த்து குறைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பரவாயில்ல, இது நல்லாவே குறைச்சி விட்ருவோம். இப்படி குறைச்சி விட்டுட்டோமா அவ்வளோ சாசெட்டு தான் போட்டு அடித்து இவனோட எங்கேயும் முடிச்சு விட்ற போயிடலாம். அப்புறம் இவனோட இம்சை பண்ணிக்கிட்டு இருப்பானுவோ. அதே மாதிரி முடிச்சு விட்ரு. அவ்வளோதான். அவனுக்கு லெவலப் ஆகிட்டு எத்தனை லெவலும் 93 ஆகிட்டு. அப்புறமா அந்த சாட்ஸ் ஏற்றிப்போம். இப்போதைக்கு திரும்ப திரும்ப டக்கு டக்குன்னு இதை போட்டு அடிக்க வேண்டியதான். நம்மளுக்கு இது 80 வரைக்கும் இருக்குது. அந்த 80லாம் அடிக்கிறதுக்கு நம்ம எத்தனை லெவலில் போகிறோம்னு பார்க்கணும். பார்த்துட்டு அடுத்த அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக நான் அந்த 80 அடித்து காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி போய் ஸ்பின் பண்ணிட்டு வருவேன். நல்ல ஃப்ரூட்டாக கிடச்சிச்சின்னா பரவாயில்ல. எப்படி போன வீடியோ மாதிரி தான் எல்லாரையும் அடிச்சுட்டு வருவோம். அப்போ பாருங்க, எல்லோரும் என்ன துரத்துறானோ வெறி கொண்டு. ஆனால் நம்ம யார் ப்ரோ பிளேயர்? ப்ரோ பிளேயர் இந்த பிளேட் ஃப்ரூட் வச்சு தான் நம்ம எல்லாருமே ப்ரோ பிளேயர். எல்லோரும் டொப்புன்னு அடித்து அவனோட ஹெல்த் குறைக்க வேண்டியதான். என்ன நெட்டு கட்டுது? வந்துட்டு போடுங்க அடியே. எவனோ சிவத்து வரமானு நம்மளை அடிக்கிறான். தக்காளி யாருக்கிட்ட தம்பே? எங்கே பாருங்க, ஷாசட்ரு தான் உனக்கலாம். ஒரு தக்காளி உனக்கு பிளேக் டான்ஸை போட்டால் தான் நீலாம் டான்ஸ் ஆடுவேன். தும்முடு கும்முடு போடுறா டோமேல் குட்டி எத்தா மாசை. இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அவனால அடித்து முடிச்சு விடு. இன்னொருத்தன் தான் டோமேல் போட்டு விட்றா. அடியை போடுறா. அடிச்சாச்சு. வாங்க டக்கு டக்குன்னு போய் இன்னும் ஸ்பான் ஆகிட்டேங்க. இந்த 2 பேரை இப்போ நம்ம அடிக்க போகிறோம். துரத்துறான். இப்படி தாங்க எல்லாம் துரத்துறாங்க. துரத்தி வெட்டுற மாதிரி வெட்டுறோம். அப்படி பாருங்க. இப்போ முன்னாடி போய்கிட்டு இந்த செவத்து ஓரமாக அவனோட தள்ளம் அடிச்சு செவத்து ஓரமாக. இப்போ நான் பார்த்தீங்களா, இதுவும் நான் 6 வாங்கினேன். இது ரொம்ப காஸ்ட்லியான ஆறாலாம் இல்லை, கம்மியான ஆறாக தான். பாருங்க, இப்படி கெத்தாக இருக்க ஆறா. இந்த மாதிரி ஆறெல்லாம் வாங்கினோன்னா இந்த மேக்மா வில்லேஜுக்கு போகணும். மேக்மா வில்லேஜுக்கு போயிட்டு நான் வந்தேன் இங்கே. இப்போ பாருங்கள் அடி. இப்போ ஷாசெட்ரை பார்க்குறீங்களோ? கெத்தாக இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த ஆறா போட்டோன்னா ஒரு மாதிரி கையெல்லாம் கருப்பு கலரில் போகுது. அப்படி ஷாசெட்ரு ஃபினிஷர் கெத்தா லெவலப் ஆகிட்டு. இன்னும் 99 தான் இருக்குது. இப்போ டக்குன்னு ஷார்ட் சேர்த்துறோம். நம்மளுக்கு 100க்கு மேலே போய்ட்டு பிளாக் போட்டு. ஆனால் இது மீடியம் டிஃபென்ஸும் 83 தான் இருக்குது. அதை டக்குன்னு ஏற்றணும். இப்போ இந்த வாட்டி 2 போட்டுப்போம். அதான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது 1 போட்டுக்கலாம். நம்மளுக்கு அப்படியே பகிர்ந்து எல்லாத்துக்கும் ஆஃப் கொடுக்கணும். கொடுத்தாச்சு. திரும்ப போய் கொஸ்ட் அடிக்க வேண்டியதான். ஸ்வாடு வாங்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்ப அதுக்காக காசு ஏற்றி நான் ஸ்வாடு வாங்குறேன். திரும்ப ஸ்னோ பண்ணிட்டா டக்கு டக்குன்னு கொடு. அக்செப்ட் கொடுத்துட்டு அவ்வளோதான். டக்கு டக்குன்னு ஓடுங்க. இப்போ 45,000 வந்துட்டு. நல்லா அடுத்த வீடியோவில் 50,000 சேர்க்குறோம். அடியே போடுறோம். இப்போ துரத்த மாட்டான். துரத்து 5 பேர் இந்த இதில் ஒரே இதில் முட்டிக்கிறோம். 4 பேர் தராங்க. இது 5 பேருப்பா. வரானா இந்த செவத்தோரமாக ஓட்டி நிற்கிறான். அப்புறமா வச்சுப்போம். ஆனால் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. அதான் ஒன்று கடுப்பு. நெட்டு ஸ்லோவாக இருக்குங்க. ஆனால் பிளேடு டான்ஸ் போட்டோன்னா கொஞ்சம் பரவாயில்ல. அடியே போடுங்க. அந்த கேமை டக்குன்னு பக்காகி எனக்கு ஐட்டம்ஸ்லாம் வந்துச்சு. ரப்பர் ஃப்ரூட் வரைக்கும் வச்சுருந்தேன். ஆனால் நான் ரப்பர் ஃப்ரூட்லாம் போயிடுச்சு. என்னென்னாச்சுன்னு தெரில. பக் ஆகுதுங்க இந்த கேம் செம்மையாக.
போடுங்க. அப்புறம் இன்னும் எத்தனை பேர்? 2 பேர் அடித்தோன்னா திரும்ப லெவலப் ஆகிடும். ஆனால் யாருமே ஸ்பான் ஆக மாட்றாங்களே. வாங்க அந்த ஸ்னோமேனை போய் அடித்து பார்ப்போம். எங்கே அடிக்கிறான்? அடிக்கும் நம்மளுக்கு ஹெல்த்து செம்மையாக குறையுது. அதனால வேணாம், நம்மள வேணாம் இப்போலாம் சீண்ட வேணாம். இப்போதைக்கு நம்ம போய் இவனோட அடிப்போம். போடுங்க அடியே. அந்த அந்த வீட்டு ஓரமாக வச்சவன் அடிக்கிறோம். செவுத்து ஓரமாக வச்சவனால வெட்டுறான் பாருங்க. அப்போ இந்த சொன்னால இந்த மாதிரி தான் பக் ஆகுது கேமு. இப்போ பாருங்க உள்ளார வந்து விட்டேன். இப்போ அதான் நல்லா நிற்கிறாங்களா, நான் உள்ளார வந்துட்டேன். அந்த பக் ஆகுது இந்த சாசட்ரு போட்டாலும் என்னன்னு தெரில. அந்தளவுக்கு பவர் போல. ஆமாம், இவன் நான் ஸ்னோமேன் இங்கே வந்து நிற்கிறான். அவனை தூக்கி வந்தான். நான் அவனை அடிச்சுட்டு கூடியாந்தாலும் அவன் நானும் வரமாட்டான்னு நினச்சான். ஆனால் வந்துட்டான். அவனே போட்டு அடிச்சிடுவோம். இல்லைனா அவன் வந்து நம்மளை அடிப்பான். 96 வந்தாச்சு. இவன் அடித்தோன்னா லெவல் நேராது. இருந்தாலும் பரவாயில்ல இருந்தாலும் அடிப்போம். ஏன்னா அவன் வந்து நம்மளை அடிப்பான். அப்புறம் ஆனால் அவன் அடித்தா நம்மளுக்கு ஹெல்த் குறையுது. ஏன்னா அவனோட நம்ம லெவலு கம்மியில். இப்போ போய் டக்குன்னு கொஸ்ட்டு முடிச்சாச்சு. சேட்ஸ் அப்புறமா நம்ம போட்டுப்போம். இப்போதைக்கு நம்ம போய் டக்குன்னு கொஸ்ட்டு போட்டு அடிக்க வேண்டியதான். ஏன்னா 96 வந்துட்டோம். இந்த வீடியோவில் 100 எதுவும் போகணும்னு நினைக்கிறோம். இப்போயே வந்து டைமு கொஞ்சம் அதிகமாகிட்டு. அதனால் டக்குன்னு அடிக்கணும்னா அப்புறமா நம்ம அந்த சேட்ஸ்லாம் போட்டுப்போம். இவன் அடித்தாச்சு. இன்னும் அந்த 3 பேர் அடித்தோன்னா கரெக்டாக 5 பேருக்கு அடிக்கலாம். அதான் இவன் ஒருத்தன். இப்போ நாளும் துரத்துறாங்களா? ஆனால் 3 பேர் தான் துரத்துறான். தம்பி என்னப்பா 3 பேர் தான் வரீங்க? உங்கள் கூட்டாளி 2 பேரையும் யார் கூட்டிகிட்டு வருவா? போய் கூட்டிகிட்டு வாங்க போங்களே. என்ன காணும்? எங்கடா காணும்டா அவனோட. ஐயோ பக் ஆகிட்டா கேமு. இந்த செவுத்து வர மணிக்கு தம்பி பள்ளி மாதிரிலாம் ஒட்டி நிற்கக்கூடாது. ஒளிஞ்சுக்கு நிற்கிறாங்க. இருங்க, உங்களுக்கு வந்து சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்தா தான் நீங்கள் அப்போலாம் பண்ண மாட்டீங்க. இருங்க முடிச்சாச்சா? எங்கே அவனும் இதோ நிற்கிறாங்களா? செவத்தோட வச்சு நச்சுன்னு நச்ச போகிறோம். ஓடுறான்டா டேய் தம்பி, எங்கப்பா போகிறீங்க? சாசட்ரு தான் உங்களுக்குலாம். நீங்கள் ஓர வந்தீங்கன்னா இப்போ யாராவன் ஃபுல்லாக ஹெல்த்தில் வந்திருக்கான் பாருங்க. அவன் நான் கூப்பிடவே இருந்தாலும் வந்திருக்கான். பரவாயில்லப்பா, அவன் அடிப்போம். ஆனால் வந்து வாலண்ட்ரியாக வந்து அடி ப்ரோங்கிறான். அப்புறம் அடிக்காமல் அப்படி இருக்க முடியும்? போல அடிங்க. உங்களுக்கு பிளேட்லேயும் முடிக்கிறேன் பாருங்க. எல்லாரையும் பிளேட்லேயும் முடிச்சாச்சா? கூட ஓடுறான்டா டே. இவன் வேறு பைப்பெலாம் நான் வாங்கலப்பா. இப்போதையும் நான் அடிக்க தான் போதும். போய் அடிச்சாச்சு. அத்தனை பேர் இன்னும் ஒருத்தர் அடித்தானா போதும். அந்த வந்துட்டானே தலைவர் திமிங்கலம் தான். அந்தோ அவனை போட்டு அடிக்கிறோம். லெவலில் ஏற்றோம். அடிச்சாச்சா? இன்னொருத்தனை அடிக்கிறோமா? ஐயோ அவன் எங்கே இருக்கான்? ஸ்பான் ஆகிட்டான்டா. தம்பி இந்த மாதிரி டக்குன்னு ஸ்பான் ஆகுனீங்கன்னா ஈஸியாக அடிச்சிடலாம்ல. அடிக்கிறோம் கிழிக்கிறோம். எல்லாத்தையும் போட்டு பிரித்து அடிக்கிறோம். அவன் பாவம் கதறுவான். ஐயா தம்பேலியே விட்டுருப்பானு. இருந்தாலும் நான்லாம் ஒன்றையும் விட மாட்டேன். அடியை போடுங்க. போடு அடியை போடு. எப்பாடி சாசட்டு போட்டால் தான் அந்த கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. அதே போட்டு அடித்தோன்னா அப்பாடி அவ்வளோதான். டெவலப் ஆகிட்டு ஒருத்தன் கீழே வந்துட்டான். அவனெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். விடு. நெட்டு கட் ஆகுதுடா. ஐயோ டவர் கட் ஆகிடுச்சா? அப்பாடி அடித்தாச்சு. போட்டு அட்ரா. இது நெட்டு ஸ்லோவாக இருக்குங்க. நான் என்ன பண்ணுறேன்? நெட்டு ஸ்லோவாக இருக்குது. அவ்வளோதான். நம்மளுக்கு லெவலு 97 வந்துட்டு. சேட்ஸ் இப்போ ஏற்றிப்போம். 2 போட்டுப்போம். கரெக்டாக இருக்கும். பிளாக் ஃபோட்டும் 110 வரப்போகுது. 1 தான் போடணும். அதான் கரெக்டாக இருக்கா? 110 வந்துட்டு அதில் 89 வந்துட்டு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப ஒரு கொஸ்ட்டு போட்டோன்னா போதும்னு நினைக்கிறேன். இல்லை 2 கொஸ்ட்டு போடணுமான்னு தெரில. பார்ப்போம் வாங்க. அடித்து தான் பார்க்க தெரியும். இவன் வேறு ஸ்லோவாக ஓடுறான். இதுக்கு மேலே ஸ்பீடாக ஓடணுன்னா அந்த இதை அடிக்கணும். ஆனால் எனர்ஜி குறையுது. என்ன பண்ணுறது? எனர்ஜி நான் 540 வச்சுருக்கேன். அதுவே நம்மளுக்கு பற்ற மாட்டேங்குது. ஹெல்த்லாம் நம்மளுக்கு இவனுக்கு தேவையில்லை. எவனும் வாண்டர் போஸ்ட்டில் இருக்கான். அது எவனும் தெரில. எவனும் ஃபோட்டோ போய் இறங்கிக்கிறான். நம்மளும் வாண்டர் போஸ்ட்டில் வருவோம். பார்ப்போம். என்னோட பவுண்டி என்னென்னு நான் பார்க்கவே இல்லை. அந்த பவுண்டி அப்புறமா பார்த்துக்கிறேன். அதே மாதிரி நம்மளும் வாண்டர் போஸ்ட்டில் வரோம். வாண்டட். அப்போ நான் அந்த வாண்டட் போஸ்ட்டில் வந்தேன்னா நான் அது ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். இது பவுண்டியும் நான் எடுத்து ஒரு ஷார்ட்ஸாக போடுறேன். பார்ப்போம். அப்படிங்க 6 போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? ஆனால் நான் கருப்பு கலர் சட்டைக்கு தான் தெரியல 6 போட்டது. அந்த கட்டணம் எடுத்தோன்னா தெரியும். அது இப்போதைக்கு நம்ம எடுக்க வேணாம். டக்குன்னு அவங்களுக்கு இதான் போடணுங்க. அப்புறங்க இவன் வேறு அப்பப்போ நின்றுறான். என்னன்னு தெரில. இருங்க, நம்ம இது செஸ்ட்டையும் எடுத்துக்கணும். நான் ஸ்பின் பண்ணணும்னு சொன்னேன். செஸ்ட் எடுத்துக்கணும்.
60,000 வந்துட்டுங்க. அடுத்த வீடியோவில் கன்ஃபார்மாக உங்களுக்கு ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். இருங்க. ஸ்பான் ஆகிட்டேன். போட்டு பிரித்து விட்றா தம்பி. மாட்றா. டக்குன்னு அடித்தாச்சு. டக்குன்னு அடிப்பா. அவ்வளோதான். ரேசர் சைக்ளோன் அது நல்லா இருக்குது. ஒரு மாதிரி அப்படி சல்லுன்னு இந்த செஃப்பு போடுவான்ல, அதெல்லாம் நான் வீடியோ போடல. ஏன்னா அப்போதைக்கு நான் அந்த வீடியோலாம் போடுவேன்னு அப்போலாம் எனக்கு தெரியாது. இப்போ தான் நான் கொஞ்சம் எஜுகேட்டடாக இருக்கேன். அப்போலாம் நான் வீடியோலாம் பார்க்க மாட்டேன், வீடியோவும் போட மாட்டேன். இனிமேல் ஃபுல்லாக நான் வீடியோ போடுவேன். இந்த லெவலு பிளாக் ஃப்ரூட்டில் லெவல் ஏற்றுறோம். ஒரு 500 லெவலு போடுவோம், பார்ப்போம். தெரில. மிஸ் பண்ணிட்டானோ. பிளேட் டான்ஸ் போட்டோன்னா நல்லா ஹெல்த் குறையுது. அவனை போட்டு இவங்க அந்த சொன்னல பக்காயி உள்ளார வந்துட்டானா, அந்த சாசெட்ரு போட்டாலே இதான் ஒரு பிரச்சனை. இனிமேல் இந்த வீட்டுக்கிட்ட போடவே கூடாது. பாருங்க, நீ வீட்டுக்குள்ளே வச்சு வெளியே நின்றுட்டு அவன் மறைமுகமாக இது பவர் போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி இனிமேல் எவன் அடிக்கிறானா அவனை செருப்பாலே அடிப்பான். செருப்பாலே இந்த பிளேடை வச்சு அவனை அடிச்சு சாவடிப்பேன்டா. யாருக்கிட்ட தம்பி நம்மக்கிட்ட வா. 98 லெவல் ஏறிட்டு 98. எங்கள் அம்மா கூப்பிட்றாங்க. சரி வாங்க டக்குன்னு கொஸ்ட்டு போட்டு திரும்ப அடிப்போம். ஸ்னோ பண்ணிட்டு தான். ஸ்னோ மேன்லாம் அடிக்கிற அளவுக்கு பவரில் எனக்கு அக்செப்ட் கூடாது. எல்லாரும் போட்டு பிரிச்சுமே வேண்டியதான் வச்சுட்டாங்க. போட்டு டக்குன்னு அடியை போடு. எல்லாரும் போய் அடிப்போம். இந்த மட்டும் அடித்தோன்னா தொத்த மாட்டாங்க. எல்லாத்தையும் போட்டு அடிச்சாங்க. இல்லை மெசேஜ் வேறு போயிடுச்சு. நெட் ஸ்லோ ஆகிட்டு. அப்போ நெட்டு ஸ்லோ ஆகிடுது. கடுப்பத்துறது. துரத்துறாங்களா. இப்போ எல்லாரையும் வச்சு தள்ள வேண்டியதான். சேர்த்து உரமா பிளேடு போட்டு நல்லா போட்டுங்க. உங்கள் பிளேடு வச்சு வேஸ்ட்டுன்னு நினச்சிங்கன்னா தூக்கி போட்டுறாங்க. வச்சுக்கோங்க. ஏன்னா நல்ல ஃபுட்டாக இருக்குது. அதுதான் செவத்தோரமாக போட்டு தள்ளிட வேண்டியதான். ஒருத்தனும் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ பாருங்கள். செம்மையான ஃபினிஷரில் எவனை ஸ்பான் ஆகலை. சும்மா சுற்ற வேண்டியதான். எவனை ஸ்பான் ஆக மாட்டான். வாங்க எங்கேயாச்சும் போகணும். வந்துட்டு அந்த ஸ்பான் ஆகிட்டான்டா. போட்டவன் அடி. இன்னொருத்தன் ஸ்பான் ஆகிட்டான். எல்லாம் ஸ்பான் ஆகிட்டாங்க. வாங்க அதே மாதிரி தான் எல்லாம் எப்போதுமே அதே மாதிரி தான். போடு. அதான் அவனை அப்படியே நோட்டிக்கிட்டே போவாங்க. அவ்வளோதான். 3 பேர் அடித்தோன்னா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லெவலில் போயிடும். 99 போயிடும்னு நினைக்கிறேன். அடிச்சு அடிக்கிறாங்களா போட்டு பிளேட் டான்ஸு. அப்போ தான் டான்ஸ் ஆடுறாங்க. இன்னும் போட்டு 2 பேர் சுற்றுறாங்க. ஒருத்தன் சுற்றுறான். இதுதான் 100 லெவல் போயாச்சே. கெத்து 100 லெவல் போயாச்சே. ஷார்ட்ஸ்லாம் ஏற்றணும். ஏற்று ஒன்றா போட்டுக்கலாம். ஏன்னா இதில் கம்மியாக தான் இருக்குது. வெறும் 3 ஷார்ட்ஸாக இருக்குது. அவ்வளோதான். நம்ம 100 லெவல் போயாச்சு. பார்ப்போம். 100 லெவல் தான் போயிருக்கோம். சரி இன்னொரு ஒரே ஒரு வாட்டி கொஸ்ட்டு போட்டு அடிச்சுப்போம். 101 லெவல் போய்ப்போம். 101 லெவல் பண்ணிட்டு 101 லெவல் போய்ப்போம். அதோட அந்த 101 லெவலோட வீடியோ முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அடுத்த வீடியோ ஸ்பின் பண்ணுறேன். அடுத்த ஸ்னோமேன் அடிக்கணும். 80 லெவல் ஏற்றும். போட்டு டக்குன்னு முடிகிறோம். போட்டு அடியே போட்டேன். இவன் வேறு நெட்டு ஸ்லோ ஆகிடுது. போட்டேன். துரத்துறாங்க. இதே மாதிரி தான். இந்த இதை மட்டும் முடிச்சிட்டோன்னா 101 லெவல் போயிடலாம். அதுக்கப்புறம் அதோட கேம் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் ஓடிடுச்சு வீடியோ. போட்டு டக்குன்னு போடுற அடியே போடு. டக்குன்னு போடுறா. போட்டு பிளேடை வச்சு சாஸ் எடுத்து போடுவோமா பார்க்குறியா? டொமேல் தான் வருங்க. 3 பேர் ஒரு கிலோகாண்டி யோசனை பெற. இதை தான் சொன்னேன். அவனை செவத்தோரமாக ஒட்டிக்க கூடாதுன்னு இதை தான் சொன்னேன். இவனுக்குலாம் இனிமேல் ஃபுல்லாக அப்படியே நீ நவுறவே முடியாது. அந்த இடத்துல வச்சு அவனை சாப்பிட்டா சாவுடா. அவ்வளோதான். பக்காயிட்டேன். எவ்வளோ அப்படி ஜஸ்ட் எடுத்துப்போம். இனிமேல் செவத்தோரம் நிற்கிறவனுக்குலாம் இதே மாதிரி தான் அடி பொழிச்சு மண்டையிலே பாருங்க. இவன் வேறு நடுவில் ஒருத்தன் நினைக்கிறதா அவனையும் போட்டு வச்சுட்டேன். ஆனால் என்ன நம்மளுக்கு தேவை இருந்தாலும் பரவாயில்ல அடிக்கலாம். வாங்க போட்டுன்னு 2 பேர் தான் வந்திருக்காங்க. 2 பேர் தான். லாஸ்ட்டு 2 பேர் அவங்க முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்னோமேன் போக வேண்டியதான். போட்டு அடியா. ஆனால் இந்த வீடியோவில் ஸ்னோமேன் அடிக்கிறத காமிக்க மாட்டேன். ஆனால் இந்த வீடியோ ரொம்ப நேரம் ஓடிச்சுன்னு தான் சொன்னேன். அதனால் இவனை அடிச்சுட்டு அதோட வீடியோ முடிச்சுப்போம். ஒரு அடி சாவு பண்ணுறாங்களே. செத்துட்டான். அவ்வளோதான்டா. அவ்வளோதான். 101 லெவல் வந்தாச்சு.
ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். சத்தம் மட்டும் ஏற்றிட்டு வீடியோ முடிச்சு போகிறேன். இதில் எல்லாம் பெண்டிங் போட்டேன், பரவாயில்ல. இதில் வீடியோ முடிச்சுக்குவோம். இதான் வேறையா, இவங்க வேறு வந்து சீன் போட்டுக்கிட்டுருக்காங்க. இவனை மட்டும் முடிச்சு அடிச்சுக்கிறாங்க. இவன் மட்டும் சீன் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஒரு வாட்டி தான் அவன் அடித்தேன், வந்துக்கிட்டே இருக்கான் பாருங்க. அவனை மட்டும் ஐயோ அடிச்சு போகிறாங்க. அவனை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வீடியோ முடிச்சிடலாம். டக்குன்னு அடியை போடு, போட்டு அடி போடு. இவங்க அங்கே நிற்கிறான், அவனையும் சேர்த்து அடிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறது? அவன் மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான். செத்துட்டான்டா சொல்லுவேன். அவ்வளோதாங்க, வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இவன் வேறடா டேய், வீடியோ முடிச்சுக்கலாம். பை பாய் கைஸ். இவன் வேறங்க ரொம்ப இன்சம் பண்ணுறான். இவனை அடிக்கவன், இருங்க அவன் அப்புறமா பார்த்துப்போம். அவன் வேறு இருங்க, கொஞ்சம் தூரமாக போயிட்டானா அவன் வரமாட்டான். அப்புறம் வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களது விடைபெறுவது உங்கள் காடெக்ஸ் தமிழ் கேமிங்.